ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கட்சி விளங்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமே கேபி முனுசாமியும் ஜெயக்குமார் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயக்குமார் கேபி முனுசாமி மேலே ஏகப்பட்ட பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோபம் இருக்குது. கேபி முனுசாமியை ஓரம் கட்டணும்னு சொல்கிறதில்ல, கட்சியிலே உட்கட்சியிலே இருக்க நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க மாவட்ட அங்கே இருக்க நிர்வாகிகளே நிறைய பேர் புகார் கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமி பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் துணை போச்சுட்டா இருக்கார் அதுன்றதான். ஆனால் மொத்தமாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமியை அதிமுக தொண்டர்களை காலி பண்ணிடுவாங்கன்ற ஒரு பொதுவான பேச்சு இருக்குது. அப்போ அது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லிட்டாரு. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாலேருந்து தமிழக பாஜகத்தில் பறி போகுது, அது விரத்தியில் தான் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் பறி போல, அவர் படிக்கிறதுக்கு அரசியலை படிக்கிறதுக்கு மேல்நாட்டுக்கு போகிறார், அவ்வளோதான். அந்த ஒரு இடப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்க நல்ல ஒரு நபர்கள் தலைமைக்கு வருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த மேல்நாட்டு படிப்புக்கு எதுக்கு போகிறாருன்னா அந்த அரசியல் பற்றி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக என்ன மாதிரி அரசியல் எடுத்திருக்காங்க கையில், அதை படிக்கிறது தான் ஒரு 6 மாதம் போகிறாரு. ஸோ இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போகிறதுக்குள்ளேயே அண்ணாமலை இப்போ தலைமையில் இருக்கும்போதே மிகப்பெரிய லெவலில் உட்கட்சியில் ஏகப்பட்ட தலைவலி அண்ணாமலைக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மோடிக்கே துரோகம் பண்ணியிருக்கான்ற மாதிரி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா மோடி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கூப்பிட்றதுக்காண்டி கூப்பிட்டுருந்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போயே. அப்போ மேடையில் பார்த்தீங்கன்னா மோடி இருக்காரு, ஒரு சில டைம்குள்ளே நீங்கள் உட்காந்துருங்க. ஆனால் மோடி பார்த்தீங்கன்னா நிறையா சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி அப்போ கிட்ட தான் உட்கார வச்சிருந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாரு. பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் மோடி அழைச்சும் வரல, அந்த கோவம் பார்த்தீங்கன்னா மோடி இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதனால தான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமை அதான் முடிவுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைகேடு. ஸோ கொடநாடு கூட ஸ்டேட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் டெண்டர் முறைகேடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை தரும்ன்றாங்க. இடி விசாரணை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கடி தந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கி உள்ளே வைக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சசிகலா எளிதாக இந்த பொதுக்குழு கூட்டிடுவாங்க. அவைத்தலைவரெல்லாம் சசிகலாவோட பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கசிஞ்சு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி சம்பிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.